முத்துகாப்பி ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். புகழேந்தி திருமண மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி சாலை 2003ஆம் ஆண்டு மணியக்காரர் குடும்பம் திரு நாச்சிமுத்து கவுண்டர் மற்றும் கருப்பண கவுண்டர் அவங்களோட வாரிசுதாரர்கள் மூலயமா ஊராட்சி மன்றத்துக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. அந்த சாலையில் இருந்த முன்புத்தரங்களையும் வேலிகளையும் ஊராட்சி சாலை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றின பிறகு தார் சாலை அமைச்சு அதில் அமெரிக்கா செல்வம் அண்ணன் அவர்கிட்ட 30 சென்ட் இடத்த வாங்கி இபி ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் கட்டலான்னு சொல்லிட்டு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் பேரில் அரசு அதிகாரிகளுக்கு தார் சாலை அமைப்பதற்கான சாலையை தெளிவுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு கடமை ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக எனக்கு இருந்ததுனால அந்த முள்கு வேலிகளை அகற்றினேன். நான் அகற்றிய 2 தினத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க. கருப்பண கவுண்டர் வாரிசுதாரான ஐயா ரவி அவர்களின் மகள் மோகனா வாங்கிய நான் எனது தந்தை ரவி அவர்கள் நெடுநாட்களாக மூளை சம்பந்தமான நோய்வாய் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சரியான திடக்கடமான ஒரு உடல்நிலையிலும் மனநிலையிலும் இல்லாத சூழ்நிலையில் நாச்சிமுத்து கவுண்டர் அவங்களின் வாரிசுதாரர்களால் ஏமாற்றப்பட்டு ஒரு கிரயத்துக்கு உட்பட்டார். அந்த கிரயம் செய்யப்பட்ட இடம் தற்போது வரைக்கும் எங்கள் பாத்தியத்துக்கு எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதில் மக்களுக்கு தெளிவுபட ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நான் ஊராட்சி சாலையில் இருக்க முள்வேலிகளை அகற்றுறப்ப அது ஊராட்சி சாலை தான். அதன் பிறகு வழக்கு போயிருக்கு. வழக்கு போன பிறகு நான் உள்ளே போகல, அந்த சாலைக்குள்ளே உள்ளே போகல. ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு ஒரு விஷயத்தை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிடக்கூடாது, பொதுமக்களே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கோட்பாடு கொண்ட என்னால் நான் அதை மீறது முறையாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அதை மீறவே இல்லை. ஆனால் மேற்படி சாலையில் 2 தினங்களுக்கு முன்பு அந்த நிலத்தை உழவு செய்து தென்னங்கன்றுகளை நடவு வச்சு அவங்க திருமதி மோகனா அவர்களாலையும் ஐயா ரவி அவர்களாலையும் அவங்க மச்சனை அண்ணன் சீனிவாசன் அவர்களாலையும் இப்படி ஒரு வேலையை அவங்க முன்னெடுத்துருக்காங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு செய்கின்ற ஒரு சட்டப்பிரிவின் கீழில் அவங்க மேலே அரசு வழக்கறிஞரின் சட்ட கருத்துரையை வாங்கி வழக்கு பதிவு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னா, இது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை திருப்பவும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். வழக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊராட்சி சாலையில் இருந்த ஆக்கிரமிப்பை ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக எடுத்தப்போ கூட அது என்னவா நான் அந்த அப்போ பேரை சந்தித்தேன் அப்படின்னா, ஒரு மேதரமாதேவிக்காரன் நம்ம ஆள் இடத்துக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் தட்டிட்டு போகிறான் அப்படின்னா எப்படி? இதுக்கு தானே அவனை அங்கே வச்சுருக்கணும், இந்த இடம்லாம் அவனுக்கு எதுக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் எப்படி பேசி வரணும்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி போக்க திருப்பியும் பாருப்பா திருப்பி நடந்து போச்சு. இப்போ போய் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம மோகனா உட்பட எல்லாத்தையும் மேலே கேஸ் போட்டு 3 பேர்த்த உள்ளே உட்காரப்ப அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு தெரியாத நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் மேதரமதேவிக்காரன் அப்படின்னு ஒரு பேச்சு முத்துக்காப்பட்டி மக்கள்கிட்ட வரக்கூடாது. நம்ம இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமான அரசு சொத்தை பாதுகாக்கிறதில்ல. அரசு சொத்தை பாதுகாக்கிறது எதுக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல மக்களுக்கு ஊராட்சி இருக்க அனைத்து மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட இடத்துல யாரோ ஒருத்தரோ 2 பேரோ 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ யாராக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் 10,100 பேர்த்துக்கு இருக்கிற பாதையை சொச்ச மக்கள் அது ஏதோ ஒரு பொய் மூலியமாவோ ஏதோ ஒரு காரணத்தை கொண்டோ அனுபவத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறேனே தவிர தனி பகை அப்படிங்கிறது நான் என்றைக்கு இதில் கொண்டதில்லை. அது யாராக இருந்தாலும் ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பகை இருந்து திருப்பி அங்கே போய் தொட்டால் பகை வரும்னு தெரிஞ்சாலும் சரி, நான் மனசாட்சி கட்டுப்பட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதன் பேரில் தான் உங்க மேலே வழக்கு தொடுக்க சொல்லியிருக்கோம். இந்த புரிதலை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு திருப்பியும் சட்ட வழியில் நான் என்னென்ன இது எல்லை எங்கே இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து பயணிப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவுபட புரிஞ்சுக்கிறேன். பொதுமக்களான நீங்கள் என்னோடய கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு தரணும்னு கேட்டு விரும்புகிறேன். முக்கியமாக முத்துக்காப்பட்டி மக்கள், குறிப்பாக மேதரமாதேவி அப்படிங்கிற அடையாளம் கொடுக்குற சமூக மக்கள், அவங்களோட ஐயா கருப்பண்ண கவுண்டர் வாரிசுதாரர்கள், அவங்க சொந்தக்காரங்களாகட்டும், இதில் இருக்கிற நடைமுறை சிக்கலை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள்கிட்ட அந்த இடத்த எடுத்து எனக்கானதாக இல்லை, அது மக்களுக்கானதாக தான் நான் வந்து பயணிக்க போகிறேன். இதெல்லாம் மீறி வழக்கில் நீங்கள் ஜெயிச்சுட்டா அதை நான் வந்து தலைவணங்குவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வழக்கை திசை திருப்புறதுக்கு சரியான நிர்வாகத்தில் இருக்கிறப்பே நீங்கள் வந்து தவறு மூலியமாக நீங்கள் வழக்கை திசை திருப்புறப்ப அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அதனால் இந்த வழக்கு சந்திக்க உங்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.